ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது தீபாவளி சீரீஸ். தீபாவளினாலே எல்லாருமே இந்த பலகாரங்கள் செய்யறதுலதான் மும்மரமா இருப்பாங்க. ஆமா, நம்ம அது செய்யறதுல மும்மரம் இல்ல. நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு என்னென்ன வெரைட்டிஸ் சாப்பிடலாம். ஓகே. ஏன்னா எப்பவுமே எல்லாருமே கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரே ஐட்டம் மட்டன், சிக்கன். என்ன எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் வாங்குவாங்க. ஓகே. அப்ப அன்னைக்கு நம்ம வந்து அது எந்த மாதிரி வித்தியாசமான முறையில சாப்பிடலாம். அப்படிதான் ஃபர்ஸ்ட் சால்சா போட்டேன். சால்சா யாருமே பார்க்கல. சால்சாவை யாருமே பார்க்கல. கண்டிப்பா பாருங்க. ஏன்னு கேட்டா அதெல்லாம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல உள்ள ஒரு ஃபுட்டு. இதே இது ஹோட்டல்ல போனா வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனா வீட்டுல செய்து சாப்பிடுறதுக்கு அது ரசிக்காது. ஓகே. அதுல செகண்டா நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து தக்கடி. What do you mean தக்கடி? தக்கடி வந்து நம்ம இந்த தக்கடி சால்சா எல்லாம் பாய் வீட்டு ரெசிபிஸ் தான். அதாவது ஒவ்வொரு ரெசிபிஸுமே ஒவ்வொரு இதுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இது பாய் வீட்டு மாமா வீட்டு ரெசிபி. நம்ம அப்படி சொன்னா ஆனா பாய் வீட்டு ரெசிபி. இதெல்லாம் தாய்க்குமாறு செய்யக்கூடிய அவங்க வீடுகள்ல எல்லாம் போனா நம்ம இன்னைக்கு தோசை இட்லி அவிக்க மாதிரி அவங்க இது சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ரெசிபிஸ். ரெண்டாவது இது வந்து ஸ்ரீலங்கன் ரெசிபியா. ஆக்சுவலா இது ஸ்ரீலங்கால கிடைக்கக்கூடிய ஹோட்டல் ஃபுட்டு. சரியா? அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்துட்டேன்னா இடியாப்ப மாவு கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாவு ப்ரிப்பரேஷன் வீடியோ அடுத்தால போடுவேன். நான் இப்படி நீட்டா சின்ன சின்ன வேணா வருமா ஃபுல் குக் பண்ணல, ஒரு ஆஃப் குக் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தக்கடி வைக்க சிக்கன்லயும் வைக்கலாம், மட்டன்லயும் வைக்கலாம். நம்ம இன்னைக்கு சிக்கன்ல வைக்க போறோம். ஆனா ரெண்டு டிஃப்ரெண்டா மெத்தட்ல தான் ரெடி பண்ணணும். சிக்கன் ஒரு மெத்தட், மட்டன் ஒரு மெத்தட். ஓகே. நம்ம வந்து இந்த சிக்கனை பாருங்க, இந்த எப்படி நம்ம கொழுக்கட்டை சின்னதா எடுத்திருக்கோமோ அதே மாதிரி சிக்கனுமே பொடிசா தான் கட் பண்ணிருக்கு. ஓகே. ஓகேயா? நான் ஓகே சொன்னா ஏன் நீ ஓகே சொல்லிருக்கா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு பேன் எடுத்து வச்சிருப்போம். தேங்காய் எண்ணெய்னா போட்டு தாளிப்போம். அதுல பிரிஞ்சல, பட்டை எல்லாமே மைல்டா தான் போடணும். சூப்பு மாதிரி. ஆமா, சூப்பு மாதிரி இல்ல இது. 2 கிராம்பு, அப்புறம் ஏலக்காய். வேற ஒண்ணும் போடவே வேண்டாம். இதுக்கு கூட நான் 2-3 நட்ஸ் போட்டிருக்கேன். இல்லைன்னா தேங்காய் பால் போடலாம். உள்ளி, தக்காளி. இந்த தக்காளி செய்யறதுக்கு ஒண்ணு சொன்னேன், எல்லாமே ஈக்குவலா எடுத்துடுங்க. சிக்கன், உள்ளி, தக்காளி, கொழுக்கட்டை 3மே ஈக்குவலா இருக்கும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, அதனால நானும் அதே மாதிரி எடுத்திருக்கேன். உள்ளிய போட்டு தக்காளி, பச்சை மிளகு, கொத்தமல்லி கீரை இருந்தா போட்டுடுங்க. நம்ம வீட்டுல கொத்தமல்லி கீரை இல்ல. இதை நல்லா வசக்கிடணும், ஃபைனா வசக்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டுடுவோம். எல்லாமே உப்பெல்லாம் பார்த்து போடணும். கொழுக்கட்டைக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் குறைச்சு போட்டிருக்கேன். ஃபுல்லா போடாம ஆஃப் போட்டிருக்கேன். இது மாதிரி சிக்கன் இந்த உள்ளி வசக்கிறதுக்கு உள்ளி இந்த உப்பு போட்டிருக்கேன். இனி அடுத்தால சிக்கனுக்கு தேவையான உள்ளி அடுத்தால போடுது, உப்பு அடுத்தால போடுது. நல்லா வசக்கிட்டு இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எரிப்புக்கு தகுந்து வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி ஈக்குவலா தான் போடணும். அடுத்தால கறி மசால் பொடி போடணும். கறி மசால் பொடி இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடி. சிக்கன் மசாலா பொடினா 1 ஸ்பூன் போடணும். கறி மசால் பொடினா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டா போடணும். போட்டு சூப்பரா மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
சிம்ல தான் வச்சிருக்கேன். இதுல சிக்கனை போடு. ஃப்ளேம்ல வச்சு இந்த ஸ்பைசஸ் கூட இந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடணும். இது மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளவு தூரம் நம்ம கட் பண்ணிருக்கோங்கிறது தெரியும். இந்த ஸ்பைசஸும் இந்த சிக்கனோட தண்ணி அப்சர்வ் ஆன பிறகு நம்ம வந்து தண்ணி சேர்த்தா போதுன்னா, என்னைக்குமே எப்ப கறி வச்சாலுமே இது ஒரு சீக்ரெட் தான். இந்த நம்ம கழுவுன தண்ணி சிக்கன்ல இருக்கும்ல, அந்த தண்ணியே நம்ம போட்ட ஸ்பைசஸ் அப்சர்வ் ஆக வரைக்கும் ஒரு மாதிரி சொர்ன்னு ஒரு சவுண்ட் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு தண்ணியை ஆட் பண்ணணும். இல்லைன்னா இலைச்ச டேஸ்ட் வந்துடும். பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. பொடிசா கட் பண்ணிருக்கோமா? இன்னுமே பொடிசா கட் பண்ணலாம். என்னைக்குமே எந்த கறிக்குமே இந்த டைப்ல கட் பண்ணா வேலையை சீக்கிரம் முடியும். எப்படின்னா சீக்கிரம் வந்துடுது. ஒரு 5 to 10 minutes மீன் வேக வைக்கக்கூடிய டைம் இதுக்கு எடுக்கும். சீக்கிரம் வெந்துடும். பிள்ளைங்களும் கூட 2 துண்டு சாப்பிடும். இந்த மாதிரி நம்ம வேலை கஷ்டப்படுறதுனால நம்ம வந்து பெரிய பெரிய பீஸா போடும். ரெண்டாவது அவ்வளவு ஸ்பைசஸ் அதுல இறங்கிடும். பெரிய பீஸா போடும்போது இறங்காது. நல்லா வச்சேன். நான் வந்து சிக்கன் உள்ள தண்ணியிலே தான் வேக வச்சுட்டு இருக்கிறது. சவுண்டு கேட்க தெரியல. இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணணும். அதுக்காண்டி தேங்காயும் பெருஞ்சீரகம் மட்டும். மற்றபடி எல்லாமே நம்ம ஆட் பண்ணனால வெறும் பெருஞ்சீரகமும் தேங்காயும் போட்டு ரொம்ப மையம் வரைக்கூட ரொம்ப குறவரப்போம். அரைச்சிட்டு பார்ப்போமா? நம்ம வந்து குறகுறப்ப அரைச்சாச்சு. நான் வந்து தண்ணியே இன்னைக்கு ஆட் பண்ணல. சூப்பரா சிக்கன் வெந்துட்டு தெரியா போட்டுட்டு இது வந்து தேங்காவும் பெருஞ்சீரகம் அரைச்சது. மூடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப்பு தண்ணி கொஞ்சம் கூடுதலாவே வைக்கலாம், தாராளமாவே வைக்கலாம். ஏன்னு கேட்டா நம்ம வந்து கொழுக்கட்டை இதுல போட்டு குக் பண்ணி எடுக்கணும். அதனால நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி கிட்ட சேர்த்திருக்கேன். மீடியத்துல இருந்து கையில வச்சிருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 5 to 7 minutes கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுத்தால இதை ஆட் பண்ணதை பார்க்கலாம். இந்த டைம்ல நம்ம வந்து போட்டுருவோம். எதுக்குன்னா எல்லா ஸ்பைசஸ் கொழுக்கட்டிலையும் இறங்கணும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டிதான் போடும்போது உறுத்து போட்டுருவோம். நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்க வந்து வேற டைப்லனாலும் போடலாம், உருட்டினாலும் போடலாம். ஒரு 5 minutes இப்படி மூடி வச்சுட்டு அடுத்தால மிக்ஸ் பண்ணி விடலாம். பாப்போமா? அது இந்த சிக்கனும் அந்த கொழுக்கட்டையும் சேர்த்து இதோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா அது வந்து சூடோடி சாப்பிடுறதோட ஒரு 5 minutes கழிச்சு நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். அதனாலதான் எரிப்பு உப்பு எல்லாமே மைல்டா இருக்கட்டு. ரொம்ப ஓவரா இருக்க சாப்பிட முடியாது. சூப் மாதிரினாலும் நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பா செய்து பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையோ என்ன அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம ஹோட்டல்ல போய் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணவே நம்ம வீட்லயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.